In my previous message, I have shared with you 3 reasons why I believe that the Lord Jesus is God. ஆண்டவராகிய இயேசு ஏன் தேவனாயிருக்கிறார் என்று நான் விசுவாசிக்கிறேன் என்பதற்கு 3 காரணங்களை நான் உங்களுக்கு முன்பாக என்னுடைய கடந்த செய்தியிலே வைத்திருந்தேன். Let me quickly go through those 3 reasons before we move on this morning. நாங்கள் தொடர்ந்து கடந்து செல்வதற்கு முன்பதாக அந்த 3 காரணங்கள் என்ன என்று ஒரு விசை பார்க்கலாம். Number 1. ஒன்று, the Bible teaches that only God can create. தேவன் மாத்திரம் சிருஷ்டிக்க முடியும் என்று வேதம் எங்களுக்கு கற்பிக்கிறது. There are verses in the Bible where we have already seen that the Lord Jesus has also created. வேதத்திலே ஆண்டவராகிய இயேசுவும் சிருஷ்டித்தார் என்று நாங்கள் வாசிக்கிறோம். The Lord Jesus has also been involved in creation. ஆண்டவராகிய இயேசுவும் சிருஷ்டிப்பிலே ஈடுபட்டிருந்தார் என்று பார்க்கிறோம். Yet the Bible teaches that only God can create. வேதம் தேவன் மாத்திரம் சிருஷ்டிக்க முடியும் என்று சொல்லுகிறது. Hence the Lord Jesus is God. ஆனதினாலே ஆண்டவராகிய இயேசு தேவனாயிருக்கிறார். Number 2. இரண்டாவது, we know that only God can sustain. தேவன் மாத்திரம் தாங்கும் வல்லமை உடையவராயிருக்கிறார் என்று அறிந்திருக்கிறோம். There are verses in the Bible where we have already seen that the Lord Jesus is also sustaining. ஆண்டவராகிய இயேசுவும் தாங்குகிறார் என்று வேதத்திலே நாங்கள் வாசிக்கிறோம். The Lord Jesus is also the sustainer. ஆண்டவராகிய இயேசு தாங்குகிறவராயிருக்கிறார். Hence the Lord Jesus is God. ஆனதினாலே இயேசு ஆண்டவராகிய இயேசு தேவனாயிருக்கிறார். And the third reason that I have mentioned to you is this. மூன்றாவது காரணம் நான் உங்களுக்கு முன்பாக வைத்தது இதுவாக இருக்கிறது. The Bible teaches that only God can give life, eternal life. வேதம் கற்பிக்கிறது தேவன் மாத்திரம் வாழ்வு கொடுக்கிறவராயிருக்கிறார் என்று. Yet there are verses in the Bible where we have already seen that the Lord Jesus gives life. The Lord Jesus gives eternal life. ஆண்டவராகிய இயேசுவும் வாழ்வு கொடுக்கிறவர், நித்திய ஜீவன் கொடுக்கிறவர் என்று நாங்கள் வேதத்திலே வாசிக்கிறோம். Hence the Lord Jesus is God. ஆனதினாலே ஆண்டவராகிய இயேசு தேவனாயிருக்கிறார். Now today I'm going to mention or share with you 3 more reasons why I believe that the Lord Jesus is God. ஆண்டவராகிய இயேசு தேவனாயிருக்கிறார் என்று நான் நம்புவதற்கு வேண்டிய இன்னும் 3 காரணங்களை நான் உங்களுக்கு முன்பாக வைக்க விரும்புகிறேன். So let's commence with the 4th reason, because I've already shared with you 3 reasons in the past. This is the 4th reason why you and I should believe that the Lord Jesus is fully God. ஆண்டவராகிய இயேசு முழுமையாகவே தேவனாயிருக்கிறார் என்று நீங்களும் நானும் விசுவாசிக்கும்படியாக 4வது காரணத்தை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஏனெனில் இதற்கு முன்பதாக நான் மற்றைய 3 காரணங்களை பகிர்ந்திருந்தேன். See, if you read your Bible, you will find that only God should be worshipped. வேதத்திலே நாங்கள் பார்ப்போமே ஆனால் தேவன் மாத்திரம் பணிந்து கொள்ளப்படத்தக்கவராக இருக்கிறார் என்று வாசிக்கிறோம். Yet there are verses in the Bible which are going to look at where we see the Lord Jesus was also worshipped. நாங்கள் வேதத்திலே பார்க்க போகிற சில காரணங்களில் இருந்து நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவராகிய இயேசுவையும் பணிந்து கொண்டார்கள் என்று. But only God should be worshipped. ஆண்டவர் மாத்திரம், தேவன் மாத்திரம் பணிந்து கொள்ளப்படத்தக்கவர். Hence the Lord Jesus is God. ஆனதினாலே ஆண்டவராகிய இயேசுவும் தேவனாயிருக்கிறார். Let's look at a few verses this morning. இந்த காலையிலும் சில வசனங்களை வேதத்திலிருந்து பார்க்கலாம். Turn to Matthew chapter 14 and verses 28 to 33. மத்தேயு 14வது அதிகாரத்தின் 28 இலிருந்து 33 வரையான வசனங்களை பார்க்கலாம். Matthew chapter 14, those of you are making notes, Matthew chapter 14 and verses 28 to 33. மத்தேயு 14 22 இலிருந்து 33 வரை. Lord, if it's you, Peter replied, tell me to come to you on the water. Come, he said.
Then Peter got down out of the boat, walked on the water, and came towards Jesus. But when he saw the wind, he was afraid, and beginning to sink, cried out, "Lord, save me." Immediately, Jesus reached out his hand and caught him. "You of little faith," he said, "why did you doubt?" And when they climbed into the boat, the wind died down. Then those who were in the boat worshipped him, saying, "Truly, you are the Son of God." பேதுரு அவரை நோக்கி, ஆண்டவரே, நீரே ஆனால் நான் ஜலத்தின் மேல் நடந்து உம்மிடத்தில் வர கட்டளையிடும் என்றான். அதற்கு அவர், வா என்றார். அப்பொழுது பேதுரு படவை விட்டு இறங்கி இயேசுவினிடத்தில் போக ஜலத்தின் மேல் நடந்தான். காற்று பலமாயிருக்கிறதைக் கண்டு பயந்து அமிழ்ந்து போகையில், ஆண்டவரே, என்னை ரட்சியும் என்று கூப்பிட்டான். உடனே இயேசு கையை நீட்டி அவனை பிடித்து, அற்ப விசுவாசியே, ஏன் சந்தேகப்பட்டாய் என்றார். அவர்கள் படவில் ஏறினவுடனே காற்று அமர்ந்தது. அப்பொழுது படவில் உள்ளவர்கள் வந்து, மெய்யாகவே நீர் தேவனுடைய குமாரன் என்று சொல்லி அவரை பணிந்து கொண்டார்கள். Now, according to verse 33, we read, then those who were in the boat. 33வது வசனத்தின் பிரகாரம் படகில் உள்ளவர்கள் அவரை பணிந்து கொண்டார்கள் என்று பார்க்கிறோம். Question: who are those who were in the boat? கேள்வி என்னவென்றால், படவிலே இருந்தவர்கள் யார்? Now, if you read this verse in context, you will find that those who were in the boat were the disciples. இந்த சூழலுடன் இணைத்து இந்த வசனத்தை நாங்கள் பார்ப்போமே ஆனால் படவிலே இருந்தவர்கள் அவருடைய சீஷர்கள் என்று தெரிய வருகிறது. The disciples were in the boat, and these disciples, they worshipped the Lord Jesus. சீஷர்கள் படவில் இருந்தார்கள். இந்த சீஷர்கள் இயேசுவை பணிந்து கொண்டார்கள். You know, the word for worship here actually means bow down. இங்கு பணிந்து கொண்டார்கள் என்பதன் பொருள் குனிந்து வணங்கினார்கள். Here we see that the Lord Jesus was worshipped by his disciples, but only God should be worshipped. Hence the Lord Jesus is God. ஆண்டவர் மட்டுமே பணிந்து கொள்ளப்படத்தக்கவர், தேவன் மட்டுமே பணிந்து கொள்ளப்படத்தக்கவர். ஆனால் இயேசுவை சீஷர்கள் பணிந்து கொண்டார்கள். ஆனதினாலே இயேசுவும் தேவனாய் இருக்கிறார். Turn to Matthew chapter 28. Those of you who are making notes, you may like to write down these verse references. Matthew 28, reading from verse 8. மத்தேயு 28வது அதிகாரத்தின் 8 Matthew 28, reading from verse 8. மத்தேயு 28:8 Now, let me give you the context. This actually happened, this incident took place on the resurrection day. இந்த சம்பவத்தை நாங்கள் சூழலுடன் சேர்த்து பார்த்தால் இந்த சம்பவம் உயிர்த்தெழுந்த நாளிலே நடைபெற்றது. Let's read from verse 8. 8 ஆரம்பிக்கலாம். So the woman hurried away from the tomb, afraid yet filled with joy, and ran to tell his disciples. Suddenly Jesus met them. "Greetings," he said. They came to him, clasped his feet, and worshipped him. அவர்கள் பயத்தோடும் மகா சந்தோஷத்தோடும் கல்லறையை விட்டு சீக்கிரமாய் புறப்பட்டு அவருடைய சீஷர்களுக்கு அறிவிக்க ஓடினார்கள். அவர்கள் அவருடைய சீஷர்களுக்கு அறிவிக்க போகிற போது இயேசு தாமே அவர்களுக்கு எதிர்ப்பட்டு வாழ்க என்றார். அவர்கள் கிட்ட வந்து அவர் பாதங்களை தழுவி அவரை பணிந்து கொண்டார்கள். Now, if you read this passage in context, which you must always do, you will find that among the two women that are mentioned here, there were two Marys. எப்பொழுதும் சூழலுடன் இணைத்து வசனங்களை பார்க்கிற இயல்பு உங்களுக்கு இருக்குமாகில் இந்த இடத்திலே இயேசுவை பணிந்து கொண்ட அந்த 2 பெண்கள் மேரி என்று அழைக்கப்பட்டார்கள். There was Mary Magdalene and there was the other Mary. அங்கு மரியாள் மதலேனாலும் இன்னும் ஒரு மேரியும் அங்கு இருந்தார்கள். They came to the Lord Jesus and clasped his feet, which means they held on to the feet of the Lord Jesus, and we read here in verse 9, worshipped him. அந்த 2 பெண்களும் அவருடைய பாதத்தை தழுவிக்கொண்டு 9வது வசனத்திலே பார்க்கிறோம், அவரை பணிந்து கொண்டார்கள். Again, the word for worship here actually means to bow down.
மீண்டுமாக பணிந்து கொண்டார்கள் என்ற அந்த சொல்லுக்கு உரிய பொருள் அல்லது கருத்து சிரம் தாழ்த்தினார்கள். The Lord Jesus was worshipped by this woman. ஆண்டவராகிய இயேசு இந்த பெண்களாலே பணிந்து கொள்ளப்பட்டார். Now, if you look at verses 16 and 17, the same chapter, Matthew 28 and verses 16 and 17. அதே அதிகாரத்தின் 16வது 17வது வசனங்களை வாசித்தால், Then the 11 disciples went to Galilee to the mountain where Jesus had told them to go. When they saw him, they worshipped him, but some doubted. 11 சீஷர்களும் கலிலேயாவிலே இயேசு தங்களுக்கு குறித்த மலைக்கு போனார்கள். அங்கே அவர்கள் அவரை கண்டு பணிந்து கொண்டார்கள். சிலரோ சந்தேகப்பட்டார்கள். Here we see again that the Lord Jesus was worshipped. மீண்டுமாக இங்கு நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவராகிய இயேசுவை பணிந்து கொண்டார்கள் என்று. Turn to John chapter 9 யோவான் சுவிசேஷம் 9வது அதிகாரத்துக்கு வாருங்கள். and verses 35 to 38. 35 இலிருந்து 38 வரை வாசிக்கலாம். John chapter 9 and verses 35 to 38. யோவான் 9 35 இலிருந்து 8 வரை. Now before we read these verses, let me give you the context, because context is important. இந்த வசனங்களை வாசிப்பதற்கு முன்பதாக இந்த சூழலை உங்களுக்கு அறிய தருகிறேன், ஏனெனில் சூழல் முக்கியமானது. If you read John chapter 9, you will find that there was a man who was born blind from birth. இந்த 9வது அதிகாரத்தை பார்க்கிற வேளையிலே இங்கு குருடாக பிறவியிலேயே குருடாக இருந்த ஒருவனை காண்கிறோம். And the Lord Jesus healed this blind man. இந்த பிறவி குருடனை ஆண்டவராகிய இயேசு சுத்தமாக்கினார். The Pharisees, who were the religious leaders, they wanted to know how that man was healed. ஆண்டவராகிய இந்த மனிதன் எப்படியாக குணமானான் என்பதை பரிசேயர், அதாவது சமய தலைவர்கள் அறிய வேண்டினார்கள். When the man told what had happened to him and how he was healed, the Pharisees, the religious leaders, did not like what he had to say. இந்த மனிதன் எப்படியாக சுகமானான் என்று பரிசேயர் அவனிடத்திலே வினாவின வேளையிலே அவன் எப்படியாக குணமானான் என்று சொன்ன சம்பவத்தை அவர்கள் ஏற்க மறுத்தார்கள். And they threw him out. அவனை வெளியே எறிந்து போட்டார்கள். Now let's read from verse 35. Let's see what happened. இப்பொழுது நாங்கள் வசனத்தை வாசிக்கலாம். Jesus heard that they had thrown him out, and when he found him, he said, "Do you believe in the Son of Man?" "Who is he, sir?" the man asked. "Tell me so that I may believe in him." Jesus said, "You have now seen him. In fact, he is the one speaking with you." Then the man said, "Lord, I believe," and he worshipped him. அவனை அவர்கள் புறம்பே தள்ளிவிட்டதை இயேசு கேள்விப்பட்டு அவனை கண்டபோது, "நீ தேவனுடைய குமாரனிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறாயா?" என்றார். அதற்கு அவன், "ஆண்டவரே, அவரிடத்தில் நான் விசுவாசமாய் இருக்கும் படிக்கு அவர் யார்?" என்றான். இயேசு அவனை நோக்கி, "நீ அவரை கண்டிருக்கிறாய், உன்னோடே பேசுகிறவர் அவர்தான்" என்றார். உடனே அவன், "ஆண்டவரே, விசுவாசிக்கிறேன்" என்று சொல்லி அவரை பணிந்து கொண்டான். Again, the word for worship here means to bow down. மீண்டுமாக பணிந்து கொண்டான் என்பதன் பொருள் சிரம் தாழ்த்தினான். Here we see that the blind man also worshipped the Lord Jesus. இங்கு நாங்கள் பார்க்கிறோம் இந்த பிறவி குருடனும் இயேசுவை பணிந்து கொண்டான். All through the ministry of the Lord Jesus, we see that the Lord Jesus was worshipped. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஊழிய வரலாறு முழுவதிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பணிந்து கொண்டார்கள் என்று பார்க்கிறோம். Do you remember after the Lord Jesus was born in Bethlehem, the wise men came from the east. Why did they come? They came to worship the baby Lord Jesus. கிழக்கில் இருந்து வந்த சாஸ்திரிகள் இயேசுவை பார்க்கும்படியாக வந்து அவரை என்ன செய்தார்கள் என்று உங்களுக்கு ஞாபகமாக இருக்கலாம். Even before the Lord began his ministry, even when the Lord Jesus was just a baby, the Lord Jesus was worshipped by the wise men.
ஆண்டவராகிய இயேசு தன்னுடைய ஊழியங்களை தொடங்குவதற்கு முன்பதாகவே அவர் ஒரு குழந்தையாயிருந்த வேளையிலே சாஸ்திரிகள் வந்து அவரை பணிந்து கொண்டார்கள் என்று பார்க்கிறோம். Look at Matthew chapter 2 and verse 2. மத்தேயு 2வது அதிகாரத்தின் 2 இருந்து பார்க்கலாம். Matthew chapter 2 and verse 2. மத்தேயு 2:2. And asked, these are the wise men, and asked, where is the one who has been born king of the Jews? We saw his star in the east and have come to worship him. கிழக்கிலிருந்து வந்த சாஸ்திரிகள் கேட்கிறார்கள், யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள். Look at verse 11, same chapter. அதே அதிகாரத்தின் 11வது வசனத்தை பார்க்கலாம். On coming to the house, they saw the child with his mother Mary, and they bowed down and worshipped him. Then they opened their treasure and presented him with gifts of gold and of incense and of myrrh. அவர்கள் அந்த வீட்டுக்குள்ளே பிரவேசித்து பிள்ளையையும் அதன் தாயாகிய மரியாளையும் கண்டு சாஷ்டாங்கமாய் விழுந்து அதை பணிந்து கொண்டு தங்கள் பொக்கிஷங்களை திறந்து பொன்னையும் தூபவர்க்கத்தையும் வெள்ளை போலத்தையும் அதற்கு காணிக்கையாக வைத்தார்கள். Here we see that the Lord Jesus was worshipped after the Lord Jesus was born in Bethlehem. பெத்லெஹேமிலே ஆண்டவராகிய இயேசு பிறந்ததன் பின்பதாக அவரை பணிந்து கொண்டார்கள் என்று பார்க்கிறோம். Church, I want you to understand that the Lord's life here on earth began by people worshiping him. சபையே, நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், ஆண்டவராகிய இயேசுவின் வாழ்க்கை அவரை பணிந்து கொள்ளுதலோடு ஆரம்பமாகியது. When the Lord Jesus came, people worshipped him. What about when the Lord Jesus left the earth and ascended into heaven? What happened then? ஆண்டவராகிய இயேசு பூமிக்கு வந்த வேளையிலே அவரை பணிந்து கொண்டார்கள். அவர் பரத்திற்கு ஆரோகணமான வேளையிலே என்ன நடந்தது? Turn to Luke chapter 24 and verses 50 to 53. லூக்கா சுவிசேஷத்தின் 24வது அதிகாரத்தின் 50லிருந்து 53 வரையான வசனங்களை பார்க்கலாம். Luke chapter 24 and verses 50 to 53. லூக்கா 24 50லிருந்து 53 வரை. When he had led them out of the vicinity of Bethany, he lifted up his hands and blessed them. While he was blessing them, he left them and was taken up into heaven. Look at verse 52. Then they worshipped him and returned to Jerusalem with great joy, and they stayed continually at the temple praising God. பின்பு அவர் பெத்தானியா வரைக்கும் அவர்களை அழைத்து கொண்டு போய் தம்முடைய கைகளை உயர்த்தி அவர்களை ஆசீர்வதிக்கையில் அவர்களை விட்டு பிரிந்து பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். அவர்கள் அவரை பணிந்து கொண்டு மிகுந்த சந்தோஷத்தோடு எருசலேமுக்கு திரும்பி வந்து நாடோறும் தேவாலயத்திலே தேவனை புகழ்ந்து துதித்து கொண்டிருந்தார்கள். Here we see that before the Lord Jesus left the earth and ascended into heaven, the Lord Jesus was worshipped by his disciples. ஆண்டவராகிய இயேசு இந்த பூமியிலிருந்து எடுத்துக்கொள்ளப்பட்டு பரத்திற்கு ஆரோகணமான வேளையிலே அவருடைய சீஷர்கள் அவரை பணிந்து கொண்டார்கள். Please listen to me carefully. நான் சொல்லுகிறதை கவனமாக கேளுங்கள். After the Lord Jesus was born here on earth, the Lord Jesus was worshipped. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே பிறந்ததன் பின்பதாக அவரை பணிந்து கொண்டார்கள். Before the Lord Jesus left the earth and ascended into heaven, the Lord Jesus was worshipped. ஆண்டவராகிய இயேசு இந்த பூமியில் இருந்து எடுபட்டு பரலோகத்திற்கு ஆரோகணமாகிற வேளையிலும் பணிந்து கொண்டார்கள். And during the entire ministry from the incarnation until the ascension, during the entire ministry of the Lord Jesus, we see that the Lord Jesus was also worshipped. ஆண்டவராகிய இயேசுவின் அவதாரத்தில் இருந்து பரத்திற்கு எடுத்துக்கொள்ளப்படும் வரையாக அவருடைய தொடர்ச்சியான ஊழிய காலங்களிலே அவரை எப்பொழுதும் பணிந்து கொண்டார்கள். But the Bible clearly says that only God should be worshipped. ஆனால் வேதம் தெளிவாக சொல்லுகிறது, தேவன் ஒருவர் மாத்திரமே பணிந்து கொள்ளப்படத்தக்கவர் என்று. But here in some of these verses, in all of these verses, by the way, there are many other verses we will not have time to go through this morning. But we have already seen that the Lord Jesus was also worshipped. But only God should be worshipped. Hence, the Lord Jesus is
God. இங்கு நாங்கள் பார்த்த எல்லா வசனங்களும் ஆண்டவராகிய இயேசுவை பணிந்து கொண்டார்கள் என்று பார்க்கிறோம். நாங்கள் பார்க்க முடியாத அநேக வசனங்கள் வேதத்திலே உண்டு, இயேசுவை பணிந்து கொண்டார்கள் என்று. தேவன் ஒருவர் மாத்திரமே பணிந்து கொள்ளப்படத்தக்கவர். ஆனால் இயேசுவை பணிந்து கொண்டார்கள். அப்படியானால் இயேசு தேவனாயிருக்கிறார். Let's look at the next reason, which is the fifth reason. அடுத்த ஐந்தாவது காரணத்தை நாங்கள் பார்க்கலாம். The Bible teaches that only God can forgive sin. வேதம் கற்பிக்கிறது தேவன் ஒருவரே பாவங்களை மன்னிக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார் என்று. Yet there are verses in the Bible we get to look at where we see that the Lord Jesus forgives sins. ஆண்டவராகிய இயேசு பாவங்களை மன்னித்தார் என்று 2 வசனங்களையாவது பார்க்கலாம். But only God can forgive sins. ஆனால் தேவன் மாத்திரம் பாவங்களை மன்னிக்க அதிகாரம் உள்ளவர். Therefore the Lord Jesus is God. ஆனதினாலே ஆண்டவராகிய இயேசு தேவனாய் இருக்கிறார். Those of you are making notes, Mark chapter 2. குறிப்பெடுத்துக் கொள்ளுகிறவர்கள் மார்க்கு 2வது அதிகாரத்திற்கு and verses 1 to 12. 1 12 வரையான வசனங்கள். Mark chapter 2 and verses 1 to 12. மார்க்கு 2 1 12 வரை. A few days later, when Jesus again entered Capernaum, the people heard that he had come home. So many gathered that there was no room left, not even outside the door, and he preached the word to them. Some men came, bringing to him a paralytic carried by 4 of them. Since they could not get him to Jesus because of the crowd, they made an opening in the roof above Jesus, and after digging through it, lowered the mat the paralyzed man was lying on. When Jesus saw their faith, he said to the paralytic, I want you to note what the Lord said, "Son, your sins are forgiven." Now some teachers of the law were sitting there thinking to themselves, why does this fellow talk like that? He is blaspheming. Who can forgive sins but God alone? மார்க்கு 2வது அதிகாரத்தின் 1 12 வரை. சில நாட்களுக்கு பின்பு அவர் மறுபடியும் கப்பர்நாமுக்கு போனார். அவர் வீட்டில் இருக்கிறார் என்று ஜனங்கள் கேள்விப்பட்டு உடனே வாசலுக்கு முன்னும் நிற்க இடம் போகாத படிக்கு அநேகர் கூடி வந்தார்கள். அவர்களுக்கு வசனத்தை போதித்தார். அப்பொழுது 4 பேர் ஒரு திமிர்வாதக்காரனை சுமந்து கொண்டு அவரிடத்தில் வந்தார்கள். ஜனக்கூட்டத்தின் நிமித்தம் அவருக்கு சமீபமாய் சேரக்கூடாமல் அவர் இருந்த வீட்டின் மேற்கூரையை பிரித்து திறப்பாக்கி திமிர்வாதக்காரன் கிடந்த படுக்கையை இறக்கினார்கள். இயேசு அவர்கள் விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மகனே, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். அங்கே உட்கார்ந்திருந்த வேதபாரகரில் சிலர், இவன் இப்படி தேவதூஷணம் சொல்லுகிறது என்ன? தேவன் ஒருவரே அன்றி பாவங்களை மன்னிக்கிறவர் யார் என்று தங்கள் இருதயங்களில் சிந்தித்துக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் தங்களுக்குள்ளே இப்படி சிந்திக்கிறார்கள் என்று இயேசு உடனே தம்முடைய ஆவியில் அறிந்து அவர்களை நோக்கி, நீங்கள் உங்கள் இருதயங்களில் இப்படி சிந்திக்கிறது என்ன? உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று சொல்லுவதோ, எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடவென்று சொல்லுவதோ எது எளிது? பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு என்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்று சொல்லி திமிர்வாதக்காரனை நோக்கி, நீ எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு உன் வீட்டிற்கு போ என்று சொல்லுகிறேன் என்றார். உடனே அவன் எழுந்து தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு எல்லாருக்கும் முன்பாக போனான். அப்பொழுது எல்லாரும் ஆச்சரியப்பட்டு, நாம் ஒரு காலம் இப்படி கண்டதில்லை என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினார்கள். I want you to note that only God can forgive sins. தேவன் மாத்திரம் பாவங்களை மன்னிக்கும் அதிகாரம் உள்ளவர் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். Man cannot forgive sins. மனிதனால் பாவங்களை மன்னிக்க முடியாது. That's why some of the teachers of the law, they were religious leaders, and they were thinking to themselves in verse 7, look at verse 7, why does this fellow talk like that? He is blaspheming. Who can forgive sins but God alone? பாவங்களை மன்னிக்கிற அதிகாரம் மனுஷனுக்கு இல்லை என்பதை வேதபாரகரும் சமய பெரியார்களும் அறிந்திருந்ததினாலே அவர்கள் தங்களுக்குள்ளே இப்படியாக சொல்லிக் கொள்ளுகிறார்கள். இவன் இப்படி தேவதூஷணம் சொல்லுகிறது என்ன? தேவன் ஒருவரே அன்றி பாவங்களை மன்னிக்கத்தக்கவர் யார் என்று தங்கள் இருதயங்களில் சிந்தித்துக் கொண்டிருந்தார்கள்.
Now, if you read on, from verse 8, immediately Jesus knew in his spirit that this was what they were thinking in their hearts, and he said to them, "Why are you thinking these things? Which is easier, to say to the paralytic, your sins are forgiven, or to say, get up, take your mat and walk?" Look at verse 10. "But that you may know that the Son of Man has authority on earth to forgive sins," he said to the paralytic, "I tell you, get up, take your mat and go home." He got up, took his mat, and walked out in full view of them all. This amazed everyone, and they praised God, saying, "We have never seen anything like this." மீண்டுமாக 8 வரை வாசிக்கிறேன் பாருங்கள். அவர்கள் தங்களுக்குள்ளே இப்படி சிந்திக்கிறார்கள் என்று இயேசு உடனே தம்முடைய ஆவியில் அறிந்து அவர்களை நோக்கி, "நீங்கள் உங்கள் இருதயங்களில் இப்படி சிந்திக்கிறது என்ன? உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று சொல்லுவதோ, எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடவென்று சொல்லுவதோ எது எளிது? பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டென்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்று சொல்லி திமிர்வாதக்காரனை நோக்கி, "நீ எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ என்று உனக்கு சொல்லுகிறேன்" என்றார். உடனே அவன் எழுந்து தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு எல்லாருக்கும் முன்பாக போனான். அப்பொழுது எல்லாரும் ஆச்சரியப்பட்டு, "நாம் ஒரு காலம் இப்படி கண்டதில்லை" என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினார்கள். But here we see that the Lord Jesus also forgives sins. இங்கு நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவராகிய இயேசுவும் பாவங்களை மன்னித்தார் என்று. Hence the Lord Jesus is God. ஆனதினாலே ஆண்டவராகிய இயேசு தேவனாய் இருக்கிறார். Turn to Luke chapter 7. லூக்கா சுவிசேஷம் 7வது அதிகாரத்துக்கு வாருங்கள். Wish I had time just to preach from this text, which is such a beautiful text. I do not have time, but I want to read these verses. Luke chapter 7, reading from verse 36. அதிக நேரம் இல்லாததினாலே நான் இந்த அதிகாரத்தை உங்களுக்கு காண்பித்து இதை வாசிக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். Let's read from verse 36. 36 இலிருந்து வாசிக்கலாம். Now one of the Pharisees invited Jesus to have dinner with him. So he went to the Pharisee's house and reclined at the table. When a woman who had lived a sinful life in that town learned that Jesus was eating at the Pharisee's house, she brought an alabaster jar of perfume. And as she stood behind him at his feet weeping, she began to wet his feet with her tears. Then she wiped them with her hair, kissed them, and poured perfume on them. When the Pharisee who had invited him saw this, he said to himself, "If this man were a prophet, he would know who is touching him and what kind of woman she is, that she is a sinner." Jesus answered him, "Simon, I have something to tell you." "Tell me, teacher," he said. 2 men owed money to a certain moneylender. One owed him 500 denarii and the other 50. Neither of them had the money to pay him back, so he canceled the debts of both. Now which of them will love him more?" Simon replied, "I suppose the one who had the bigger debt cancelled." "You have judged correctly," Jesus said. Then he turned towards the woman and said to Simon, "Do you see this woman? I came into your house. You did not give me any water for my feet, but she wet my feet with her tears and wiped them with her hair. You did not give me a kiss, but this woman, from the time I entered, has not stopped kissing my feet. You did not put oil on my head, but she has poured perfume on my feet. Therefore, I tell you, her many sins have been forgiven, for she loved much. But he who has been forgiven little loves little." Look at verse 48. Then Jesus said to her, "Your sins are forgiven." The other guests began to say among themselves, "Who is this who even forgives sins?" Jesus said to the woman, "Your faith has saved you. Go in peace." லூக்கா சுவிசேஷத்தின் 7ஆம் அதிகாரத்தின் 36 50 வரை வாசிக்கிறேன் பாருங்கள். பரிசேயரில் ஒருவன் தன்னுடனே போஜனம் பண்ண வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டான்.
அவர் அந்த பரிசேயனுடைய வீட்டில் பிரவேசித்து பந்தியிருந்தார். அப்பொழுது அந்த ஊரில் இருந்த பாவியாகிய ஒரு ஸ்திரீ அவர் பரிசேயன் வீட்டிலே பந்தியிருக்கிறதை அறிந்து ஒரு பரணியில் பரிமள தைலம் கொண்டு வந்து அவருடைய பாதங்களின் அருகே பின்னாக நின்று அழுது கொண்டு அவருடைய பாதங்களை தன் கண்ணீரினால் நனைத்து தன் தலைமயிரினால் துடைத்து அவருடைய பாதங்களை முத்தம் செய்து பரிமள தைலத்தை பூசினாள். அவரை அழைத்த பரிசேயன் அதை கண்டபோது, இவர் தீர்க்கதரிசியாய் இருந்தால் தம்மை தொடுகிற ஸ்திரீ இன்னார் என்றும் இப்படிப்பட்டவள் என்றும் அறிந்திருப்பார். இவள் பாவியாய் இருக்கிறாளே என்று தனக்குள்ளே சொல்லிக் கொண்டான். இயேசு அவளை நோக்கி, சீமோனே, உனக்கு நான் ஒரு காரியம் சொல்ல வேண்டும் என்றார். அதற்கு அவன், போதகரே, சொல்லும் என்றான். அப்பொழுது அவர், ஒருவனிடத்தில் 2 பேர் கடன்பட்டிருந்தார்கள். ஒருவன் 500 வெள்ளிக்காசும் மற்றவன் 50 வெள்ளிக்காசும் கொடுக்க வேண்டியதாய் இருந்தது. கொடுக்க அவர்களுக்கு நிர்வாகம் இல்லாத போது இருவருக்கும் கடனை மன்னித்து விட்டான். இப்படி இருக்க அவர்களில் எவன் அவனிடத்தில் அதிகமாய் அன்பாய் இருப்பான்? அதை சொல் என்றார். சீமோன் பிரத்தியுத்தரமாக, எவனுக்கு அதிகமாய் மன்னிக்கப்பட்டதோ அவனே அதிக அன்பாயிருப்பான் என்று நினைக்கிறேன் என்றான். அதற்கு அவர், சரியாய் நினைத்தாய் என்று சொல்லி இஸ்திரியினிடமாய் திரும்பி சீமோனை நோக்கி, இந்த இஸ்திரியை பார்க்கிறேன். நான் உன் வீட்டில் பிரவேசித்தேன். நீ என் கால்களுக்கு தண்ணீர் தரவில்லை. இவளோ கண்ணீரினால் கால்களை நனைத்து தன் தலைமயிரால் அவளை துடைத்தாள். நீ என்னை முத்தம் செய்யவில்லை. இவளோ நான் உட்பிரவேசித்தது முதல் என் பாதங்களை ஓயாமல் முத்தம் செய்தாள். நீ என் தலையில் எண்ணெய் பூசவில்லை. இவளோ என் பாதங்களில் பரிமள தைலம் பூசினாள். ஆகையால் நான் உனக்கு சொல்லுகிறேன், இவள் செய்த அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாளே. எவனுக்கு கொஞ்சம் மன்னிக்கப்படுகிறதோ அவன் கொஞ்சமாய் அன்பு கூறுவான் என்று சொல்லி. Now here we see that the Lord Jesus forgave the sins of the sinful woman who had lived a sinful life. அவளை நோக்கி உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்றார். இங்கு நாங்கள் பார்க்கிறோம், ஒரு பாவமான வாழ்க்கை வாழ்ந்த ஒரு பெண்ணினுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. No wonder the other guests began to say among themselves, who is this who even forgives sins? அங்கு கூட பந்தி இருந்தவர்கள், பாவங்களை மன்னிக்கிற இவன் யார் என்று தங்களுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள். And here we see that the Lord Jesus also forgave sins. இங்கு நாங்கள் பார்க்கிறோம், ஆண்டவராகிய இயேசுவும் பாவங்களை மன்னித்தார் என்று. Hence the Lord Jesus is God. ஆனதினாலே ஆண்டவராகிய இயேசு தேவனாய் இருக்கிறார். Now let me share with you the final reason why we should believe that the Lord Jesus is God. ஆண்டவராகிய இயேசு தேவனாய் இருக்கிறார் என்பதற்கான அத்தாட்சியா, கடைசி இறுதியான அத்தாட்சியை நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். This is the 6th reason. இது 6வது காரணம். The Lord Jesus himself claimed to be God. ஆண்டவராகிய இயேசு தாமே தம்மை தேவன் என்று உரிமை கோரினார். How? எப்படியாக? The Bible teaches that God is the I am. வேதம் கற்பிக்கிறது தேவன் இருக்கிறவராய் இருக்கிறவர் என்று. There are verses in the Bible where we see that the Lord Jesus claimed to be the I am. ஆண்டவராகிய இயேசு இருக்கிறவராய் இருக்கிறேன் என்று உரிமை கோரினதை வேதத்தின் சில பகுதிகளிலே பார்க்கக்கூடியதாய் இருக்கிறது. Hence the Lord Jesus is God. ஆனதினாலே ஆண்டவராகிய இயேசு தேவனாய் இருக்கிறார். Do you remember when we were going through the names of God, when Moses wanted to know God's name, God revealed himself to Moses as I am who I am. ஆண்டவருடைய நாமங்களை குறித்து நாங்கள் படித்துக் கொண்டிருந்த நாட்களிலே மோசே ஆண்டவரிடத்திலே உம்முடைய நாமம் என்ன என்று கேட்ட வேளையிலே இருக்கிறவராய் இருக்கிறேன் என்று வெளிப்பட்டது உங்களுக்கு ஞாபகமாய் இருக்கலாம். Turn to Exodus chapter 3 and verses 13 to 15. யாத்திராகமத்தின் புத்தகம் 3வது அதிகாரத்தின் 13 15 வரை பார்க்கலாம். Exodus chapter 3 and verses 13 to 15. யாத்திராகமம் 3வது அதிகாரம் 13 15 வரை. Let's read these verses very carefully. இந்த வசனங்களை மிகவும் கவனமாக வாசிக்கலாம். Moses said to God, suppose I go to the Israelites and say to them, the God of your fathers has sent me to you, and they ask me, what is his name? Then what shall I tell them? Verse 14 says, God said to Moses, I am who I am. This is what you are to say to the Israelites, I am has sent me to you.
அப்பொழுது மோசே தேவனை நோக்கி, நான் இஸ்ரவேல் புத்திரரிடத்தில் போய் உங்கள் பிதாக்களுடைய தேவன் உங்களிடத்தில் என்னை அனுப்பினார் என்று அவர்களுக்கு சொல்லும்போது அவருடைய நாமம் என்ன என்று அவர்கள் என்னிடத்தில் கேட்டால் நான் அவர்களுக்கு என்ன சொல்லுவேன் என்றான். அதற்கு தேவன், இருக்கிறவராக இருக்கிறேன் என்று மோசேயுடன் சொல்லி, இருக்கிறேன் என்பவர் என்னை உங்களிடத்தில் அனுப்பினார் என்று இஸ்ரவேல் புத்திரரோடே சொல்லுவாயாக என்றார். மேலும் தேவன் மோசேயை நோக்கி, ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாயிருக்கிற உங்கள் பிதாக்களுடைய தேவனாகிய கர்த்தர் என்னை உங்களிடத்தில் அனுப்பினார் என்று இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லுவாயாக. என்றைக்கும் இதுவே என் நாமம், தலைமுறை தலைமுறைக்கும் இதுவே என் பெயர் பிரஸ்தாபம். How did God reveal himself to Moses? தேவன் எப்படியாக தம்மை மோசேக்கு வெளிப்படுத்தினார்? God said to Moses, I am who I am. மோசேக்கு தம்மை இருக்கிறவராய் வெளிப்படுத்தினார். I am has sent me to you. இருக்கிறவர் உங்களிடத்திற்கு என்னை அனுப்பினார் என்று என்றார். Who is God? யார் ஆண்டவர்? He is the I am. இருக்கிறவர். Now when we look at the New Testament in the Gospel of John, புதிய ஏற்பாட்டிலே யோவான் சுவிசேஷத்திலே நாங்கள் பார்க்கிறோம், we see that a number of times the Lord Jesus claimed to be the I am. ஆண்டவராகிய இயேசு இருக்கிறேன் என்று அநேக தடவைகளிலே உரிமை கோரியதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. Now those of you are making notes, you may like to write down these chapter numbers. இந்த குறிப்பெடுக்கிறவர்கள் இந்த அதிகார இலக்கங்களை குறித்துக் கொள்ளும்படியாய் கேட்டுக்கொள்கிறேன். John chapter 6, I am the bread of life. யோவான் 6வது அதிகாரத்திலே நானே ஜீவனுள்ள அப்பம் என்று இயேசு சொன்னார். John chapter 8, I am the light of the world. யோவான் 8வது அதிகாரத்தில் நான் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன் என்றார். John chapter 10, I am the gate. யோவான் 10லே நானே வாசல் என்றார். John chapter 10 again, I am the good shepherd. மீண்டுமாக யோவான் 10லே நானே நல்ல மேய்ப்பன் என்றார். John chapter 11, I am the resurrection and the life. யோவான் 11வது அதிகாரத்திலே நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்றார். John chapter 14, I am the way and the truth and the life. யோவான் 14லே நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். John chapter 15, I am the true vine. யோவான் 15லே நானே திராட்சை செடி. Here we see that the Lord Jesus claimed to be the I am. இங்கு ஆண்டவராகிய இயேசு நானே என்று சொல்லுகிறதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. And by claiming to be the I am, the Lord Jesus was claiming to be God. நானே என்று சொல்லுகிற வேளையிலே ஆண்டவராகிய இயேசு தம்மை தேவன் என்று அவர் அறிமுகப்படுத்திக் கொண்டார், உரிமை கோரினார். The Lord Jesus was claiming his deity. The Lord Jesus was claiming his divinity. ஆண்டவராகிய இயேசு தம்முடைய தேவத்துவத்தின் உரிமையை கோரினார், தம்முடைய திவ்யத்துவத்தை குறித்து உரிமை கோரினார். We are going to look at one more text before we finish. நாங்கள் முடிவுக்கு வருவதற்கு முன்பதாக இன்னும் ஒரு வாக்கியத்தை பார்த்து முடிவுக்கு வரலாம். John chapter 10 and verses 30 to 33. யோவான் 10வது அதிகாரத்தின் 30லிருந்து 33 வரையான வசனங்கள். A very very interesting text. மிகவும் பிரயோஜனமான ஒரு பகுதி. John chapter 10 verses 30 to 33. யோவான் 10 30லிருந்து 33 வரை. I and the Father are one. Again the Jews picked up stones to stone him. But Jesus said to them, I have shown you many great miracles from the Father. From which of these do you stone me? We are not stoning you for any of these, replied the Jews, but for blasphemy, because you, a mere man, claim to be God. நானும் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம் என்றார். அப்பொழுது யூதர்கள் மறுபடியும் அவர் மேல் கல்லெறியும்படி கல்லுகளை எடுத்துக்கொண்டார்கள். இயேசு அவர்களை நோக்கி, நான் பிதாவினாலே அநேக நற்கிரிகைகளை உங்களுக்கு காண்பித்தேன். அவைகளில் எந்த கிரிகையின் நிமித்தம் என்மேல் கல்லெறிகிறீர்கள் என்றார். யூதர்கள் அவருக்கு பிரதியுத்தரமாக, நற்கிரிகையின் நிமித்தம் நாங்கள் உன்மேல் கல்லெறிகிறதில்லை. நீ மனுஷனாயிருக்க உன்னை தேவன் என்று சொல்லி இவ்விதமாய் தேவதூஷணம் சொல்லுகிறபடியால் உன்மேல் கல்லெறிகிறோம் என்றார்கள். Here we see that according to the Jews, the Lord Jesus claimed to be God. இங்கு யூதர்களுடைய வாக்குமூலத்தின்படி தேவன் தம்மை ஆண்டவராகிய இயேசு தம்மை தேவன் என்று கூறினார். Friends, the Bible teaches
that God is the I am. வேதம் கற்பிக்கிறது தேவன் இருக்கிறவராய் இருக்கிறவர் என்று. And here we have already seen that the Lord Jesus claimed to be the I am. ஆண்டவராகிய இயேசு தானே தம்மை நானே என்று சொன்னதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. Hence the Lord Jesus is God. ஆனதினாலே ஆண்டவராகிய இயேசு தேவனாய் இருக்கிறார். Before we conclude today, let me say that the Lord Jesus is God. நாங்கள் முடிவுக்கு வருவதற்கு முன்பதாக நான் உங்களுக்கு சொல்லட்டும், ஆண்டவராகிய இயேசு தேவனாய் இருக்கிறார். How do we know that the Lord Jesus is God? ஆண்டவராகிய இயேசு தேவனாய் இருக்கிறார் என்று எப்படி நாங்கள் அறிவோம்? Now today I have shared with you 3 more reasons from the scripture why we should believe that the Lord Jesus is fully God. ஆண்டவராகிய இயேசு முழுமையான தேவனாய் இருக்கிறார் என்று ஏன் நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக வேதத்திலிருந்து உங்களுக்கு 3 சான்றுகளை நான் உங்களுடன் பகிர்ந்திருக்கிறேன். 4th reason. 4வது காரணம், The Bible teaches that only God should be worshipped. ஆண்டவராகிய தேவன் மாத்திரமே பணிந்து கொள்ளப்பட வேண்டும் என்று வேதம் கற்பிக்கிறது. Yet there are verses, and we have looked at quite a few verses today where we have seen that the Lord Jesus was also worshipped. அநேக வசனங்கள் வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. நாங்களும் அவற்றில் சிலவற்றை பார்த்தோம். ஆண்டவராகிய இயேசுவை பணிந்து கொண்டார்கள் என்று. Hence the Lord Jesus is God. ஆனதினாலே ஆண்டவராகிய இயேசு தேவனாய் இருக்கிறார். 5th reason. 5வது காரணம், The Bible teaches that only God can forgive sins. ஆண்டவராகிய தேவன் மாத்திரமே பாவங்களை மன்னிக்க அதிகாரம் உள்ளவர் என்று வேதம் கற்பிக்கிறது. There are verses in the Bible, I've shared with you at least 2 texts, how the Lord Jesus forgave the paralytic man and how the Lord Jesus forgave that sinful woman. The Lord Jesus also forgave sins. வேதத்திலிருந்து நான் திமிர்வாதக்காரனை தேவன் மன்னித்த இடத்தையும் பாவியான அந்த பெண்ணை தேவன் மன்னித்த இடத்தையும் உங்களுக்கு காண்பித்து, ஆண்டவராகிய இயேசு 2 இடங்களிலாவது பாவங்களை மன்னித்தார் என்பதை உங்களுக்கு காண்பித்திருந்தேன். But only God can forgive sins. ஆனால் தேவன் மாத்திரம் பாவங்களை மன்னிக்க கூடியவர். Hence the Lord Jesus is God. இயேசு பாவங்களை மன்னித்ததினாலே அவர் தேவனாய் இருக்கிறார். And finally, number 6. கடைசியாக 6வதாக, the Lord Jesus claimed to be God. ஆண்டவராகிய இயேசு தாமே தம்மை தேவன் என்று உரிமை கோரினார். How? எப்படி? The Bible teaches that God is the I am. வேதம் சொல்லுகிறது தேவனே இருக்கிறவராய் இருக்கிறவர் என்று. Yet there are verses in the Bible where we have seen, especially in John's Gospel, where the Lord Jesus himself claimed to be the I am. ஆண்டவராகிய இயேசு வேதத்திலே நானே என்று சொல்லி அவர் தம்மை உரிமை கோரின இடங்கள் அநேகற்றை நாங்கள் பார்த்தோம். Hence the Lord Jesus is God. ஆனதினாலே ஆண்டவராகிய இயேசு தேவனாய் இருக்கிறார். Who is the Lord Jesus? யார் எங்களுடைய ஆண்டவராகிய இயேசு? You must know நீங்கள் நிச்சயமாய் அறிந்திருக்க வேண்டும், clearly தெளிவாக what the scripture says. வேதம் என்ன சொல்லுகிறது என்பதை. The Lord Jesus is God. ஆண்டவராகிய இயேசு தேவனாய் இருக்கிறார். The Lord Jesus is fully God. ஆண்டவராகிய இயேசு முழுமையாக தேவனாய் இருக்கிறார்.